அப்படி அநியாயம் பண்ணி தொலைற? என்ன உன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்கியா? என்ன செய்வீங்க? என்ன என் மேல கை வைப்பீங்க? வச்சு பாருல, என் மேல கைய. மனுஷனாடி எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாதுல. இப்போ சொல்லுதான் எல்லாரும் கேட்டுக்குங்க. என் அக்காவை அவன் தான் கொன்னான்னு அந்த வெறும் பைய அவரா போய் சரண்டர் ஆகணும். அவன் ஜெயிலுக்கு போகணும். அப்படி அவன் ஜெயிலுக்கு போனா அப்பதான் அவன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ளார நான் வாழ விடுவேன். அப்படி இல்லன்னு வை, என் உசுறு இருக்கிற வரையில அவளை இந்த வீட்டுக்குள்ளார கால் அடி எடுத்து வைக்க விட மாட்டேன். ஆமா சரியா வாழ இல்ல பரணி, என்னன்னு பாரு. கேட்டி மருந்து போட்டுக்கடி, அடிபட்டுமா. ஏமா நமக்கு முக்கியம் எசக்கு இங்க வந்து வாழணும். இங்க நடந்தது தெரிஞ்சா சண்முகம் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடுவான். நான் இப்பவே போய் சண்முகத்தை சமாளிக்கிறேன். அப்புறமா நீங்களா கிளம்பி வாங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேம்மா. காயத்தை நான் பாத்துக்கிறேம்மா. மண்டையில ரத்தம் ஊத்த ஊத்த நீ பாட்டுக்கு புறப்பட்டுட்டு போயிட்ட. மருந்து ஏதாவது போட்டுக்கிட்டே இல்லையா? ஆக்சிடென்ட் சொன்னா வேற ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. கேட்டி, உங்க அப்பாவோட கோட்டிக்காரத்தனம் உனக்கு தெரியாதா? அந்த மனுஷங்கிட்ட பேசலான்னு வந்தது உன் தப்புட்டி. இப்ப பாரு, செம்ப எரிஞ்சு உன் மண்டைய உடைச்சு விட்டுருக்காரு. இந்த ஆரிட்டி, உங்க அப்பா செய்யறதெல்லாம் புதுசா என்ன? எதுவா இருந்தாலும் நீ நடந்தத சம்பவத்துக்கிட்ட சொல்லிராத. அவனுக்கு தெரிஞ்ச வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். என் வீட்டுக்காரியோட மண்டைய உடைச்சிட்டியா? உன் மண்டைய நான் உடைக்காம விட மாட்டேன்னு சொல்லி புறப்பட்டு வந்துட போறான். உனக்கு புண்ணியமா போவுண்டி. தயவு செஞ்சு அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிராதட்டி. அப்ப ஆட்டோல அடிபட்டு அவன் மண்டையில காயம் வரல. உன் புருஷன் தான் என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சு அனுப்பியிருக்கான். அப்படித்தான் அத்தை? சம்மு, நீ அல உண்மைய சொல்லு. என் பொண்டாட்டி மண்டைய உடைச்சது உன் புருஷன் தானே? இப்ப நீ சொல்ல போதியா இல்லையா? சொல்லுங்கல்ல, சொல்லு. சம்மு, அது ஒண்ணு இல்லல. அப்பா மகளுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அத பத்தி நீ கவலைப்படாதல. தேவையில்லாத கதை பேசாத. உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுங்க? சொல்லுங்கல்ல. ஐயோம்மா, இப்ப எதுக்கு கால் பண்ண? ஏமா பிரச்சனையை பெருசாக்குற? எட்டி, அவன் போன் எடுப்பான்னு நான் என்ன தடி கண்டேன்? நீ ஃபர்ஸ்ட் போன வை. என்னத்த சொல்ல என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்க கூடாதா? ஆக உன் அப்பந்தான் உன் மண்டையை அடிச்சு உடைச்சிருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக என்னை ஏமாத்துறதுக்கு ஒரு பொய்ய சொல்லுத. ஒரு நிமிஷம் இருடா, அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். வேணும்ல அவர் அடிக்கல. உன் அப்பா ஆறுண்டு எனக்கு தெரியும்ல. அவன் உன் அப்பனா இருக்கும்போது உன்னை அடிச்சிருந்தா வேற கதை. ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி மேல கைய வச்சவன் அவன் அப்பனா இருந்தாலும் சரி, அவன் மண்டைய பழக்காம விட மாட்டான். போற வேகத்தை பார்த்தா அண்ணன் உங்க அப்பாவை கொல்லாம விடாது. கொல்லத்தவன அவள எதுக்கு பூமிக்கு பாருமா. மா, எல்லாமே கெட்டு போச்சு. எல்லாம் உன்னாலதாமா. சண்முகம் கொலவெறியோட வந்துட்டு இருக்கான். ஐயோ, அவன் கையில அப்பா சிக்குனாரு. அவரை கொண்டே போட்டுருவாமா. வீட்டுல ஆளாளுக்கு திமிரி ஏறி போய் கிடைக்கும். பொறுமையா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. அவன் கொலவெறியோட நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்க மண்டைய உடைச்சிட்டு தான் அவன் மறு வேலையே பாப்பான். தயவு செஞ்சு நீங்க அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். போங்க, சொல்ல கேளுங்க. எங்க போங்க, நான் சொல்லுதல. சம்பவத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும். பிரேக் பிடிக்காத லாரி மாதிரி தான் வருவேன். வர்றவன் உன் மண்டைய உடைப்பானா இல்ல வெட்டி வீசுவானான்னு சொல்ல முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கப்பா, நாங்கெல்லாம் அவனை சமாளிச்சுக்கிறோம். நீ உள்ள வாப்பா. வாப்பா. முடியாதுல. என்னல அப்படி என்னல பெரிய இவன்
பாத்துருவோம் இன்னைக்கு அவனை நானே பாத்துருவோம் இன்னைக்கு ஐயா சாதாரணமாவே சமூகத்தை சமாளிக்க 10 ஆளு வேணும். இப்ப கோபத்தோட வந்துகிட்டு இருக்கான். ஊரே ஒண்ணு சேர்ந்தாலும் அவனை சமாளிக்க முடியாது. என்னத்துக்கு ஐயா விஷ பறிச்ச? பேசாம உள்ள போயிடுங்க. சொன்னா கேளுங்க ஐயா, இல்லன்னா சமூகம் உங்களை கொன்னாலும் கொன்றுவாய்யா. ஆமாலே அவன் கொலைகாரன் தான். என் அக்காவை அவன் தான் கொலை செஞ்சான். ஐயோ எங்க வரட்டும் பாத்துக்கிடலாம். வரட்டும். விடுங்க சனி என்ன தலைகீழா தான் குதிப்பேன்னு சொன்னார்னா அது அவரோட தலைவிதி. அத்தாங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். விடுங்க. ஏய் ஒத்த ஓட்டி என்ன அவன் உனக்கு அத்தான் பொத்தான் எல்லாம் பொறவு. முதல்ல பெற்ற அப்ப நாடு என்ன அவன் முன்னாடி என்னன்னு இழப்பமா பேசுவியா நீ? அப்பா நீ ஞாபகப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நீ அப்பானே தெரியுது. எப்பா பார்த்தாலும் வில்ல மாதிரியே நடந்துக்கிட்டா யாருக்கு தான் பாசம் வரும்? அப்பா, நான் எம்புட்டு கட்டுப்படுத்தினாலும் உன் மேல 4 அடி விழத்தான் செய்யும். உன் வயசுக்கும் உன் தகுதிக்கும் இதெல்லாம் தேவையாப்பா? சொன்னா கேளுப்பா, உள்ள வாப்பா. வாப்பா. போங்க, சொன்னா கேளு. போங்கன்னு சொல்லுதல்ல, போங்க. வந்தா மண்டையை உடைச்சிருவா. உள்ள போங்க. சொல்றதை கேளுங்க. வெளியில வந்துகிட்டு இருக்கோம். உள்ள போங்க. பாண்டி, கதவை சாத்துங்க. சின்னையா, நானும் சின்னையா, அந்த சமூகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஐயா சமூகம் சிக்கலன்னா எண்ணெயத்தான் போட்டு பொழந்துருவா. தயவு செஞ்சு எண்ணெய் உள்ள விட்டுருங்கய்யா. நன்றிங்கய்யா. பாண்டி, வெளியில கதவை சாத்து. என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? சொன்னா கேளுங்கய்யா. ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கய்யா. அவன் இப்ப வந்துருவாய்யா. மாட்டாய்யா. சரியா கொண்டு போடுறேன். இருப்பா நீ வேற. இப்ப கதவை திறக்க போதியா இல்லையா? வந்துருச்சு அண்ணன் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கு மாமாவுக்கு தீபாவளி. சௌந்தரபாண்டி, இப்ப கதவை திறக்க போதியா இல்லையா?